யாரது? நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த மாலா. யாரு? மாலாவா? நீயா வந்தியா இல்ல உங்க அம்மா வற்புறுத்தி இங்க அனுப்பிச்சு வச்சாங்களா? நானா விரும்பிதான் வந்தேன். ஆச்சரியமா இருக்க. என்னால இதை நம்பவே முடியல. நம்ப முடியாது கூட சமயங்கள்ல நடக்கிறது உண்டு. என்னோட வாழ்க்கையை எனக்கு ஒரு படிப்பினையை கொடுத்துடுச்சு. எந்த பொண்ணும் என் வாழ்க்கையை பின்பற்றி வரக்கூடாதுங்கிறதுதான் என்னுடைய ஆர்வம், அக்கறை. அதுக்கும் இப்ப நீ இங்க வந்ததுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு இப்போ 25,000 ரூபாய் தேவை. மாலா, நீ சரின்னு சொன்னா எத்தனை லட்சம் வேணும்னாலும் நான் தர்றேன்னு சொல்லி இருக்கிறேனே. எனக்கு அவ்வளவு பேராசை கிடையாது. நான் செய்ய வேண்டிய கடமைக்காக இந்த பணம் தேவைப்படுது. பாரு, புதிர் போடாம புரியும்படியா சொல்லு. எங்க ஸ்கூல் வாத்தியாரோட மகளுக்கு கல்யாணம். அவர் பணத்துக்காக கஷ்டப்படுற விஷயம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்னால ஒரு பொண்ணு குடியும் குடுத்தனமா ஒரு குடும்ப பொண்ணா மாறுதுன்னா அதை விட என் வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? இந்த ஜென்மத்துல எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை அமைய போறதில்லை. அடுத்த ஜென்மத்திலேயாவது அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும். சரி, நேரமாச்சு. நான் கேட்ட தொகையை கொடுத்துட்டு நீங்க ஆசைப்பட்டதை அனுபவிச்சுக்கலாம். என்ன, உங்களுக்கு சம்மதம் தானே? இல்ல. அப்ப நான் போறேன். இல்ல மாலா, உன் உயர்ந்த குணத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கிற இந்த நிலைமையிலையும் அந்த சுகத்தை தவிர வேற எதுவுமே இந்த உலகத்துல இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதை விட பெரிய சுகம் மற்றவங்க துயரங்களை துடைக்கிறதுல இருக்குங்கிறத நீ நிரூபிச்சுட்ட. மாலா, உன்னை பாராட்டுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு நீ எடுத்துக்க. உன் வாத்தியார் மகளோட கல்யாணத்தை ஜாம் ஜாமுல நடத்து. அந்த புண்ணியத்துல எனக்கும் பங்கு கிடைக்கட்டும். இந்த சாவி